கார்ட்டூன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆனா திமுக முதுகுல இந்த அளவுக்கு இப்படி குத்துவாங்க அப்படின்னு யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் அதிரடியா விலகி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததுதான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. அதாவது நடிகர் ரஜினிகாந்த் இருக்கிறார்ல, அவரு கூட திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வெற்றி அடைஞ்ச போது கூட இல்லை, நீங்க இப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கூட உங்களுக்கு நான் பக்கபலமா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த பாண்டிங் இருக்குல்லங்க, ரஜினிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் இருக்குல்ல, அது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. ஆனா இத்தனை ஆண்டு காலம் கூடவே இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இப்போ தோல்விக்கு நாங்க காரணம் இல்லை, நீங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு கை கழுவிட்டு போறாங்கல்ல, இது எந்த அளவுக்கு ஒரு துரோகத்தின் உச்சம் அப்படின்னு கூட பார்க்கலாம். இப்போ நம்ம இபிஎஸ் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாரு, ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணாரு, டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணாரு அப்படின்லாம் பேசணும். ஆனா அதை காட்டிலும் ஒரு பச்சை துரோகம் தான் காங்கிரஸ் திமுகவுக்கு செஞ்சது அப்படின்னு திமுக வட்டாரத்திலிருந்து பலரும் என்ன பண்றாங்க, எதிர்வினைகளை ஆற்றிட்டு வராங்க. உண்மையிலேயே இது யாரும் நினைச்சு கூட பார்க்கல, காங்கிரஸ் இந்த அளவுக்கு போகுமா அப்படின்னு. இதுல பாஜகவோட காங்கிரஸ் ஒப்பிடுறாங்க. ஏன்னா பாஜக எப்படி குறுக்கு வழியில ஒவ்வொரு மாநிலத்துல ஆட்சி பிடிக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்துல போய் சேர்றாங்க அப்படின்னு, பாஜகவுக்கு காங்கிரஸுக்கு என்னங்க டிஃபரெண்ட் இருக்கு? இப்போ இவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சிட்டு திமுக மட்டும்தான் காரணம், நாங்க காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம ஒரு துரோகத்தின் உச்சத்துல போயிட்டு காங்கிரஸ் இப்படி சேர்ந்து இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் பலரும் என்ன பண்றாங்க, விமர்சிச்சுட்டு வராங்க. உண்மையிலேயே இது பலரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பாகவே தேர்தலில் கூட தாவக ஐடி விங்ல தான் நாங்க இணைஞ்சு வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே காங்கிரஸுக்கு இங்க பல சிக்கல்கள் இருக்குங்க. இப்பவே பல நிர்வாகிகள் விலகிட்டு வராங்க. ஏன்னா விஜயனுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும், ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்துதான் காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு, விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அதாவது இது ரொம்ப சீப்பான ஒரு அரசியல் அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, பேசிட்டு வராங்க. சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கை கொடுக்காம வெற்றி அடைஞ்சிட்டாங்க, பதவி சுயநலத்துக்காக சுகத்துக்காக என்ன பண்றாங்க, இப்படி போயிட்டு என்ன பண்றாங்க, அதாவது நம்ம சாப்பிட்ட கை ஈரம் கூட காயில, அதுக்குள்ள இப்படி ஒரு துரோகம் பண்றாங்களே அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, விமர்சிச்சுட்டு வராங்க. ஆனா காங்கிரஸின் போக்கு இப்படிதான் இருக்கு. ஒட்டுமொத்தமா காங்கிரஸினுடைய அழிவு ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல இனி காங்கிரஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா அப்படின்ற ஒரு பல கேள்விகளும் இருக்கு. இப்போ பொதுமக்கள் மத்தியில என்னமான ஒரு கருத்துக்கள் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே காங்கிரஸ் பயங்கரமா அடி வாங்கணுங்க, எங்கிட்ட இல்லாம இங்கிட்ட இல்லாம யாருமே இல்லாம தனிமரமா நின்று காங்கிரஸ் இங்க அழிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை பொதுமக்கள் மத்தியில் என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு. ஏன்னா இன்னும் சொல்ல போனா திமுக காரங்க பயங்கரமா என்ன பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு தோல்வியும் துரோகமும் புதிதல்ல, ஆனா இத்தனை ஆண்டு காலம் நாங்க நம்பிக்கையா இருந்தோம், சகோதரரா இருந்தாங்க நாங்க. இப்போ இன்னும் கேட்டா ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சகோதரத்துவத்துல இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து இந்த அளவுக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டு போனாங்க, அதுதான் தாங்கிக்க முடியல அப்படின்னு டிஆர் பாலு முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், காங்கிரஸினுடைய அத்தியாயம் இங்க க்ளோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. திமுகவுக்கு இது புதிதல்ல. திமுக எத்தனை தோல்விகள், எப்பேற்பட்ட தோல்விகள்லாம் அடைஞ்சிருக்கு, எப்பேற்பட்ட துரோகங்கள்லாம் சந்தித்திருக்கிறாங்க. சோ இதெல்லாம் கடந்து திமுக திரும்பவும் தன்னை நிலைநாட்டி இருக்கிறது வரலாறு. சோ அதே நிலைமைதான் இன்னைக்கு திமுக இந்த விஷயத்துக்கு இப்படி போயிருச்சுன்னா இதை கண்டு துவண்டு போற கட்சி திமுக இல்ல, இதை காட்டிலும் அதிக பலத்தோடு என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் எழுந்து வருவாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப கூட நிறைய பேர் ஏன்டா தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு எல்லாருமே பேசுற ஒரு பேச்ச என்னாலே கேட்க முடியுது, பலரும் சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்பாக தாவேக்கான்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க இன்னைக்கு ஏன்டா தாவேக்கா ஓட்டு போட்டோமோ அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பலரும் முகம் சுளிக்கிற விஷயத்தையும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சொந்த பிரச்சனைக்காகவே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் குரல் கொடுக்க முடியல அப்படின்னு. ஏன்னா இப்ப காங்கிரஸுக்கு பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. இந்த தேர்தலில் தோத்து போயிட்டோம், திமுகவால் ஆட்சி அமைக்க முடியல அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க பக்கம் நாங்க போயிருவோம், இது பதவி சுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறீங்களே, திமுகவால பெற்ற வெற்றிகளை உங்களால ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா? எத்தனை எம்பிக்கள் நீங்க திமுகவால
கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்சீங்களோ அதெல்லாம் ரிசைன் பண்ண முடியுமா? அந்த கெட்ஸ் உங்களுக்கு இருக்குதா? திமுக உதவி எங்களுக்கு தேவையில்லையா, நாங்க அவங்களால பெற்ற வாக்கு என்ன பண்றோம், வேண்டவே வேண்டாம், நாங்க பதவியை ரிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்றவங்க எல்லாம் ரிசைன் பண்ண முடியுமா? எம்பி பதவி ரிசைன் பண்ணிட்டு திரும்பவும் இடைத்தேர்தலை வந்து நின்று ஜெயிக்கல பார்ப்போம், முடியாது. அது மாத்திரம் இல்லாம தேர்தலுக்கு முன்பாக தொகுதி உடன்பாடுல கையெழுத்திட்ட ராஜ்யசபா எம்பிய நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ராஜினாமா பண்ண முடியுமா? கிறிஸ்டோபர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கப்படுறார், அவர் ராஜினாமா பண்ண முடியுமா? யாரால பண்ண முடியாது. இது சுயநலவாதியான அரசியல், சந்தர்ப்பவாதி அரசியலை காங்கிரஸ் செஞ்சுட்டு இருக்கு. இதுதாங்க காங்கிரஸுக்கு ரொம்ப அழிவு. நீங்க வட மாநிலங்கள்ல கூட எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் எங்க இருக்குதுன்னு தேடணும். பல இடங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிட்டு வந்தது, ஆனா இன்னைக்கு எல்லாத்திலும் கோர்ட்டை விட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல, அதே போல பீகார்ல, அதே போல மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் அழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எங்க எழுந்து வரப்போறாங்க? டெல்லியில காங்கிரஸ்ன்றது இல்லவே இல்லை, ஆட்சி அமைக்க முடியவே இல்லையே. எல்லா இடத்திலையும் காங்கிரஸ் இந்த மாதிரி சந்தர்ப்பவாத அரசியலை, பதவி சுகத்துக்கு தேவையான சுயநலவாதி அரசியலை இவங்க கையில எடுத்ததுனாலதான் இந்த அழிவுக்கு காரணம். தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் ஒண்ணு இருந்தது அப்படின்னு பேச்சு வருகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, வெகுண்டு எழுந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இது எப்படி சொல்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனங்களை, கடும் சொற்கள் போட்டு என்ன பண்றாங்க திமுக காரங்க எதிர்வினை ஆற்றி வந்துறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க, தாவேக்காவை காங்கிரஸை சேர்ந்துட்டாங்க. காரைக்குடியில காங்கிரஸ் அலுவலகத்துல போயிட்டு என்ன பண்ற, காங்கிரஸ் கொடி ஏறிக்கிட்டு டிவிக்கு கொடி ஏத்துறாரு காரைக்குடி பிரபு. அப்ப எந்த அளவுக்கு இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு கட்சி அலுவலகத்துல யார் கொடிங்க இருக்கணும், அந்த கட்சி கொடி தான் இருக்கணும். அது காங்கிரஸ் ஆபீஸா இல்ல தாவேக்கா ஆபீஸான்னு தெரியல. காங்கிரஸ் கொடியை பறக்க விட்ட இடத்துல டிவிக்கு கொடியை ஏத்துறாங்க, அந்த காரைக்குடி எம்எல்ஏ ஏத்துறாரு. சோ இந்த அளவுக்கு ஒரு அராஜக போக்குல தான் டிவிக்கு போயிட்டு இருக்கு. இவங்க கூட தான் இவங்க கூட்டணி வச்சு என்ன பண்ண போறாங்க, ஆட்சி அதிகாரத்துல பார்க்க. இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், டிவிக்கே வந்து தூய சக்தி ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் ஊழலே செய்யலையா? அப்பேற்பட்ட நீங்க வந்து நீங்க கூட்டணி சேர்த்துக்கவே இல்லையா? இப்போ ஒருவேளை காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வச்சுட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மேலேயோ இல்ல காங்கிரஸ் நீங்க மினிஸ்டர் ஆக்குவீங்க. ஏன்னா நிபந்தனையோட தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நிபந்தனையற்ற ஆதரவுலாம் இல்ல, நிபந்தனையோட ஆதரவு தான். உங்களுக்கு வந்து என்ன பண்ண, எப்போனாலும் நிபந்தனை இந்த நிபந்தனை வந்து முறிச்சுக்கிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ நிபந்தனையோட ஆதரவுனா இவங்க பல விஷயங்கள் கேட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப மினிஸ்டர் பதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிஸ்டர் ஒரு தப்பு பண்றாரு, உடனே மினிஸ்டர் பதவியில இருந்து இவரை தூக்கிடுவாங்களா விஜய் அவர்கள்? தூக்குனா இல்ல இவங்க தான் வந்து சும்மா இருப்பாங்களா? ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போன விஜய், கூட்டணி ஆட்சி நீங்க அமைச்சிட்டீங்கன்னா கூட்டணி கட்சிக்காரங்க செய்யற எல்லா விஷயங்களையும் விஜய் அவர்கள் அனுசரிச்சுட்டு போகணும். மக்கள் யாருன்னா கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க விஜய் அவர்களே? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க தூய சக்தி தான் சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப திரும்பவும் நீங்க தீய சக்தியா தான் மாறிட்டு வரீங்க. நீங்க யார தீய சக்தியா சொன்னீங்களோ அவங்க தூய சக்தியா மாறிட்டு வராங்க. நீங்க தூய சக்தின்னு சொன்னுங்க, இப்ப நீங்க தீய சக்தியா மாறிட்டு வராரு விஜய் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்குது. சோ காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஒரு பச்சை துரோகம் திமுகவுக்கு செஞ்சிருக்க கூடாதுங்க அப்படின்னு தான் பாக்குறது. இன்னைக்கு பலர் என்ன சொல்றாங்க தெரியுமா, திமுக இருந்து திரும்பவும் காங்கிரஸ் வந்தா ஏத்துக்கவே கூடாது, நம்ம ஏத்துக்கவே கூடாது, அவங்க யாரு கூட போய் கூட்டணி வைக்கிறாங்களோ யாரு கூட இது பண்றாங்களோ நம்ம ஏத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுல அதிரடியா காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்றுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மாணிக்க தாகூர் அவசரமா டெல்லி சென்றிருக்கிறாரு. கூடிய விரைவில் இன்னும் 2-3 நாட்கள்ல மாநில தலைவரை மாற்றப்படுவார் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. செல்வ பெருங்கை திரும்பவும் திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா செல்வ பெருங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து மன கஷ்டத்தோட டெல்லி மேலிட என்ன சொல்லுது அதுதான் நான் செஞ்சேன், மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ கூடிய விரைவில் அவரு இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு செல்வ பெருந்தகை தரப்புல இருந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. எப்படியா இருந்தாலும் காங்கிரஸ் செய்த பச்சை துரோகம் இது மன்னிக்க முடியாதது. காங்கிரஸ் இங்க இரண்டாக உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நிறைய நிர்வாகிகள் வெளியேறிட்டு வராங்க, காங்கிரஸுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிர்வாகிகள் மாநில அளவில் மாவட்ட அளவில் நிர்வாகிகள் வெளியேறிட்டு வராங்க. சோ காங்கிரஸ் இங்க கரையை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வர தேர்தலில் காங்கிரஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான். ஏன்னா காங்கிரஸ் இந்த மாதிரிதான் ஒரு அழிவின் நிலைப்பாட்டுல போயிடுச்சு. அப்போ திமுக அப்படின்ற ஒரு
விஷயம் உங்களுக்கு கை கொடுத்து தூக்குறதுனால இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பலமா இரண்டாம் கட்சி அந்த கூட்டணிக்குள்ளேயே. சோ இப்ப நீங்க திமுக கூட்டணியில திமுக அடுத்தது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இடத்த உங்களுக்கு திமுக கொடுத்து ரொம்ப உயர இடமான இடத்துல வச்சிருந்தாங்க. உங்களுக்கு ஓட் பேங்க் இல்ல, உங்களுக்கு எந்தவித தேர்தல் இதுவும் இல்லை. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அதிகப்படியான சீட்டு கொடுத்தாங்க, உங்களை 2ஆம் இடத்துல வச்சாங்க. அந்த இடத்துல வச்சு அழகு பார்த்தாங்களே திமுக, அவங்களுக்கு வச்சீங்களே பெரிய ஆப்பு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கப்புறம் காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்க போறாங்க, இல்ல காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதை பத்தி உங்க கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.